திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளை அருகே உள்ளது எட்டுக்குடி முருகன் கோயில். அறுபடை வீடு முருகன் கோயில்கள் தவிர புகழ்பெற்ற முருகன் கோயில்களில் எட்டுக்குடி முருகன் கோயிலும் ஒன்று. இது மிக பழமையான கோயில்களில் ஒன்று. அருணகிரிநாதர் இந்த கோயில் குறித்து பாடல்கள் இயற்றியுள்ளார். நாகப்பட்டினம் அருகில் பொருள்வைச்சேரி என்ற ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு தீவிர முருக பக்தர். அவர் ஒரு சமயம் முருகன் சிலையை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த சோழ மன்னர் முருகன் சிலையின் அழகில் மயங்கி, சிற்பி இது போன்ற சிலையை வேறு எங்கும் உருவாக்க கூடாது என்று நினைத்து சிற்பியின் கட்டை விரலை அறுத்து விடுகிறார். சிற்பி அந்த ஊரை விட்டு பக்கத்தில் இருந்த வேறு ஊருக்கு செல்கிறார். அந்த கிராமத்திலும் ஒரு முருகன் சிலையை வடிக்கிறார். கட்டை விரல் இல்லாமலும் அதே போன்று இன்னொரு அழகான சிலையை வடிக்கிறார். அந்த சமயம் முத்தரசன் என்ற ஒரு குறுநில மன்னர் அந்த வழியே வருகிறார். மன்னரை பார்த்ததும் முருகன் அமர்ந்து இருந்த மயில் பறக்க ஆரம்பிக்கிறது. மன்னன் காவலாளிகளை பார்த்து அந்த மயிலை எட்டிப்பிடி என்று கூறுகிறார். காவலர்கள் மயிலை பிடிக்கும் பொழுது மயிலின் கால் சிறிது சேதம் அடைந்து விடுகிறது. மயில் சிலை அங்கேயே நின்று விடுகிறது. எட்டிப்பிடி என்று அந்த பெயர் சொன்னதால் என்ற பெயர் எட்டிப்பிடி தான் மருவி பின்பு எட்டுக்குடி ஆனது. பின்பு மீண்டும் அதே சிற்பி இன்னொரு முருகன் சிலையை வெடித்தார். இதுதான் எண்கண் கோயிலில் உள்ள முருகன் சிலை. முதலில் செய்த சிலை தான் சிக்கலில் கோயிலில் உள்ள சிலை. எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தேவியான சகிதம் காட்சி தருகிறார். முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் 2 கால்கள் மட்டுமே. இந்த கோயிலில் முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும், இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும், முதியவராக வடி வேலவனை பார்த்தால் முதியவனாகவும் காட்சி தருவதாக பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் அனுபவித்து சொல்கிறார்கள். இங்கு முருகன் முக்கியமாக இருப்பதால் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்கிறார்கள். பிரகாரத்தில் முருகனுடன் சூரவற்பன் வாத்திற்கு துணையாக சென்ற 9 வீரர்களுக்கு சிலைகள் உள்ளது. சூரவ சம்ஹாரம் செய்ய முருகன் இங்கிருந்து புறப்பட்டதாக ஐதீகம். வான்மீகி சித்தர் கோயில் கொண்ட ஸ்தலம். சத்ரு சம்ஹாரம் செய்ய இங்கு வேண்டுபவர்கள் ஆசைக்கு குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இங்கு ஓசைக்கு மணி கட்டுவதாக வேண்டுகிறார்கள். எல்லா முருகன் கோயில்களும் இருப்பது போல் இங்கும் காவடி எடுப்பது மிகவும் சிறப்பு. இங்குள்ள முருகன் ரத்த ஊற்றத்துடன் உயிருள்ள முருகன் சிலை போன்றே தத்ரூபமாக காட்சியளிப்பதால் இங்குள்ள முருகனை பார்ப்பது நம் நேரில் முருகனை வந்து நம்ம காட்சி கொடுப்பது போல் அற்புதமாக இருப்பது மேலும் இந்த சிலத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கருதப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் உள்ள அருமையான கந்தக்ஷேத்திரங்களில் எட்டுக்குடி திருத்தலமும் ஒன்று. சுமார் 800 வருட பழமை வாய்ந்த தலம் இது. வன்னி மரத்தை தல விருட்சமாகவும் சரவண கோயிலின் திருத்தமாகவும் கொண்ட ஆலயம் எனும் சிறப்பிற்குரியது. நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. கந்தசஷ்டி நாட்களான இந்த 6 நாட்களும் முருகப்பெருமானை முழுமையாக நினைப்போம். அவர் அருளை முழுமையாக பெறுவோம். ஓம் முருகா அரோகரா.